जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. சிங்கம் பூஜிக்கும் யானை. ஹேரம்பருடைய ஸ்வரூபம் விசேஷமானது. அவருக்கு 5 முகங்கள், 5ம் யானை முகந்தான். பஞ்சமாதங்க முக என்று ஒருத்தர் கீர்த்தனம் கூட பாடினார். திருவாரூரில் உள்ள அநேக விக்னேஸ்வர மூர்த்திகளில் பஞ்சமுகராக இருக்கப்பட்டவரின் மீது தீட்சிதர் பாடியது என்று தெரிகிறது. பரமசிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. சிவ பஞ்சாட்சரி தியானத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆச்சாரியால் கூட அதை வைத்து வேடிக்கை பண்ணி இருக்கிறார். 5 முகம் இருப்பதால் ஈஸ்வரனுக்கு பஞ்சாஸ்யன் என்று பெயர். பஞ்சாஸ்யம் என்று சிங்கத்திற்கும் பெயர். இந்த இடத்தில் பஞ்ச என்றால் விரிந்த, பரவலான என்று அர்த்தம். பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்து பரவியது என்று அர்த்தம். இங்கே பஞ்ச என்றால் 5 என்றும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு 5 பூதங்களால் ஆனது பிரபஞ்சம் என்றும் சொல்லலாம். அது இருக்கட்டும். சிங்கம், சிவம் இரண்டுக்கும் பஞ்சாசிய பேர் இருக்கிறது. யானைக்கு சிங்கம் என்றால் ஒரே பயம். சிங்க ஸ்வப்னம் என்றே சொல்கிறோம். ஒரு யானை சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் பயத்திலேயே பிராணனை விட்டுவிடுமாம். சிங்கத்துக்கு தன்னை விட உருவத்திலே ரொம்ப பெருசாக இருக்கும் யானையை தீர்த்து கட்டணும் என்று ரோஷம் பொங்கிக் கொண்டிருக்குமாம். ஒரு யானையை பார்த்துவிட்டால் தன் பலம் அத்தனையையும் திரட்டி கொண்டு அதன் மஸ்தகத்தை பேயறையாக அரைந்து பிளப்பதற்கு பாயுமாம். இப்படிப்பட்ட பஞ்சாஸ்யம், அதாவது சிங்கம், ஒரு யானையை பூஜை பண்ணினால் அது பெரிய ஆச்சரியம்தானே. அந்த ஆச்சரியத்தை தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியின் மேல் அவர் பாடிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமான விநாயக ஸ்துதியில் இப்படி வருகிறது: சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. குறிப்பு: இது ஸ்லோகத்தின் முன்பாதி. பின்பாதி வருமாறு: விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதா மே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாண மூர்த்திகி. விக்னேஸ்வரர் எப்போதும் குழந்தையாயிருப்பவர், சதா பாலரூபர். ஆனாலும் அபி என்றால் ஆனாலும், சதா பாலரூப அபி, எப்போதும் குழந்தையாயிருந்தாலும் மலையாக இருக்கும் விக்னங்களையும் பிளந்து தள்ளுகிறார். விக்னாத்ரி, விக்ன மலையை, ஹந்திரி அழிக்கிறவர். அப்புறம்தான் அவர் யானையாக இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுவதாக வருகிறது. மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. தந்தி என்றால் யானை, தந்தத்தை உடையதாய் இருப்பதால் தந்தி. கணபதி காயத்ரியில் தந்தி என்ற பெயரை சொல்லியே நமக்கு நல்லறிவை தூண்டிவிடுமாறு பிரார்த்தித்திருக்கிறது. பிள்ளையார் மகாதந்தி வக்த்ர அபி, பெரிய யானையின் முகத்தை பெற்றிருந்த போதிலும் பஞ்சாஸ்ய மான்யா, சிங்கத்தால் பூஜிக்கப்படுபவர். நடக்க முடியாத சமாச்சாரங்கள் பிள்ளையாரிடம் சேர்ந்திருப்பதாக கவி சமத்காரத்துடன் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார். சின்ன குழந்தை விக்ன மலையையே பிளந்து தள்ளுகிறது என்று முதலில் சொல்லிவிட்டு, அதே ரீதியில் நடக்க முடியாதது நடக்கிறது என்று தொடர்ந்து காட்டுவதாக யானையாய் இருந்தும் பஞ்சாஸ்யத்தால் பூஜிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லும்போது, பஞ்சாஸ்யம் என்றால் சிங்கம் என்றே கேட்கிறவர்களுக்கு சட்டென்று தோன்றும். சிங்கம் எங்கே பிள்ளையாரை பூஜித்தது என்று யோசிக்கிற போதுதான் பஞ்சாஸ்யம் என்பதில் ஸ்லேடை பண்ணியிருக்கிறார் என்று புரியும். இங்கே பஞ்சாஸ்ய என்பது சிங்கம் இல்லை, சிவன் என்று புரியும். திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமசிவன் புறப்பட்டு தேரச்சு முறிந்தபோது விக்னேஸ்வர பூஜை பண்ணினார் அல்லவா, அதைத்தான் பஞ்சாஸ்ய மான்ய என்று சொல்லியிருக்கிறார் என்று புரியும். 5 முகம் கொண்ட சிம்ஹ வாகனர். பஞ்சாஸ்ய மான்யர் மட்டுமில்லை, தாமே பஞ்சாசியராக 5 முகத்தோடு விளங்கும் ரூபம்தான் ஹேரம்பர். அற்புதமான மூர்த்தியாக இருப்பவர் அவர். 5 கஜ சிரசுகள், 10 கைகள், வாகனம் என்னவென்றால் சிம்ஹம், பஞ்சாஸ்யம்,
பஞ்சமுகருடைய வாகனம் பஞ்சாஸ்யம். சிம்ஹத்தை கண்டு யானை பயப்படாதது மட்டுமில்லை, அதை அடக்கி அதன் மேலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமுகத்தால் தகப்பனாரை ஞாபகப்படுத்துவது போல சிம்ஹ வாகனத்தால் தாயாரை ஞாபகப்படுத்துகிறார். அம்பாள்தானே சிம்ஹவாகினி. மகாகணபதி என்ற மூர்த்திக்கும் 10 கை உண்டு. ஆனால் 5 முகமோ சிம்ஹ வாகனமோ கிடையாது. ஹேரம்பர் தான் அப்படி இருப்பவர். நாகப்பட்டினம் நீலாயதாட்சி கோவிலில் செப்பு திருமேனியாக ஹேரம்ப மூர்த்தி இருக்கிறார். திசைக்கொன்றாக 4 திசைக்கு 4 முகமும் அந்த 4க்கும் மேலே சேர்த்து கிரீடம் வைத்தார் போன்ற 5ஆம் முகமுமாக 5 யானை தலைகளை பார்க்கிற போதே ஆனந்தமாக இருக்கும். ஸ்கந்த பூர்வஜர். கடைசி பேருக்கு வந்துவிட்டோம். ஸ்கந்த பூர்வஜர் என்பது ஷோடச நாமாவில் கடைசி. சுப்பிரமணிய சுவாமிக்கு தமையனார் என்று அர்த்தம். முருகனுக்கு மூத்தவர். அதைவிட முருகனுக்கு முன்னவர் என்றால் அழகாக இருக்கிறது. பூர்வஜர் என்றால் முன்னால் பிறந்தவர். அக்ரஜர் என்றும் சொல்வதுண்டு. உடன்பிறப்பு என்று தமிழில் சொல்வது போல சம்ஸ்கிருதத்தில் சகோதரர். சக என்றால் உடன். சகோதரர் என்றோ உடன்பிறப்பு என்றோ சொன்னால் அண்ணாவா தம்பியா என்று கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா என்று குறிப்பிட்டு காட்டும் வார்த்தை பூர்வஜர். இதே மாதிரி தம்பிக்கு அனுஜர். ராமானுஜர் என்றால் ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணர். கஜமுகானுஜர் என்று சுப்பிரமணியருக்கு அமரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது. பிள்ளையாருக்கு தம்பி என்றே முருகனுக்கு ஒரு பேர். அவருக்கு அண்ணா என்றே இவருக்கும் ஒரு பேர். அப்படிப்பட்ட சகோதர பாந்தவ்யம். முருகனின் தமையர் என்பதன் சிறப்பு. நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஷோடச நாமாக்களில் விக்னேஸ்வரர் சிவனுடைய புத்திரர் என்றோ அம்பாளுடைய புத்திரர் என்றோ காட்ட பெயர் எதுவும் இல்லை. அதாவது இன்னாருக்கு பிள்ளை என்று பேரில்லை, இன்னாருக்கு பதி என்றும் பேரில்லை. அவருக்கு பிரம்மச்சாரியாக பல உருவ பேதங்கள் இருக்கிற மாதிரியே பத்னி சமேதமாகவும் இருக்கின்றன. வல்லபை என்பவளோடு வல்லப கணபதியாக இருக்கிறார். சித்தி புத்தி என்பவர்களுக்கு அவர் பதி என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம். சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த புத்திரர்களும் உண்டு. அவர்களுக்கு தகப்பனார் என்று தெரிவிப்பதாகவும் பேரை காணோம். ஆனால் பேர் வரிசையை பூர்த்தி பண்ணும் இடத்தில் மங்களமான ஸ்தானத்தில் ஸ்கந்தனுக்கு தமையன் என்று மட்டும் உறவு முறையை சொல்லும் ஒரு பெயர் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி? பொதுவாக சின்ன வயசுக்காரர் ஒருத்தரை அவரை விட வயசில் பெரியவரை சொல்லி அவருக்கு இவர் இன்ன உறவு, பிள்ளை, மருமான், மாப்பிள்ளை, தம்பி என்று ஏதோ ஒன்று சொல்கிறதுதான் முறை. இங்கேயோ வித்தியாசமாக தம்பி பெயரை சொல்லி அவருக்கு அண்ணா என்று இருக்கிறது. ஏன் இப்படி? சுப்பிரமணிய சுவாமியின் சரித்திரத்தோடு விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால் தான். தம்பியுடைய ஜனனம், விவாகம், சந்நியாசம் என்ற 3 ரொம்ப முக்கியமான வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன்காரருக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கிறது. அதனால்தான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।